உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் உலகத்தை அச்சுறுத்தி விடுமோ என்று அஞ்சுகிற அளவுக்கான இரு நாடுகளுக்கிடையே புகைந்து கொண்டிருக்கிற ஒரு போர் குறித்து தான் பேச போகிறோம். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கம்போடியா, தாய்லாந்து அருகருகே இருக்கக்கூடிய நாடுகள். ராம மன்னனால் உருவாக்கப்பட்ட தாய்லாந்து, ஜெயவர்மனால் கட்டமைக்கப்பட்ட கெமர் பேரரசு, கம்போடிய பேரரசு, இந்த நாடுகள் அருகருகே இருக்கக்கூடிய நாடுகள். இதுல கம்போடியா பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது. அப்பொழுது பிரான்ஸ் ஒரு வேலையை செய்தது. அது என்னன்னா, கம்போடியாவினுடைய எல்லையை வரையறுத்து கொடுத்தது. அப்பொழுதே தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் எல்லையில் வரையறுத்ததில் சில சிக்கல்கள் இருந்தது. இருந்த போதிலும் பிரான்ஸ் மிரட்டியோ அடக்கியோ அந்த எல்லை வரையறுப்பை ஏற்க வைத்தது தாய்லாந்தை. அந்த சூழலில் ஒரு பிரச்சனை என்பது விஸ்வரூபம் எடுத்து நின்றது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மலை மேல் அமைந்திருக்கிற, அதாவது தாய்லாந்து கம்போடியா எல்லையில் அமைந்திருக்கிற பிரசாந்த் பிரியா விஹார் என்கிற ஒரு சிவன் கோவில். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், கம்போடியா தாய்லாந்தில் எப்படி சிவன் கோவில் என்கிற ஒரு சிந்தனை தமிழகத்தில் இருக்கிற, குறிப்பாக இந்தியாவில் இருப்பவர்களுக்கு தோன்றும். எப்படி அங்க இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுமே சைவ மதத்தை சேர்ந்த கோவில்கள். சைவ மதம் கம்போடியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இலங்கை போன்ற பகுதிகள் எல்லாம் விரவி இருந்ததற்கு காரணம் உலகத்தின் ஆகச்சிறந்த பேரரசுகளில் ஒரு பேரரசாக இருந்த சோழ பேரரசு காரணம். ராஜராஜ சோழன் கப்பல் படைகட்டி பயணித்த காலகட்டத்தில் தொடங்கி அவன் மகன் அரசேந்திரன் உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று தெற்காசிய கடற்பரப்பில் அவன் பயணம் செய்து போர் நடத்திய காலகட்டத்தில் இந்த நாடுகள் எல்லாம் சோழ தேசமாக அறியப்பட்ட நாடுகள். அந்த வகையில்தான் கம்போடியாவிலும் தாய்லாந்திலும் இன்றைக்கும் சிவன் கோவிலும் லிங்க வழிபாடும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த கம்போடியா தாய்லாந்து எல்லையில் இருக்கிற பிரசாந்த் பிரியா விஹார் என்கிற அந்த கோவில் யாருக்கு சொந்தம் என்கிற சிக்கல் 1959 ஏற்பட்ட போது அதை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கம்போடியா எடுத்து சென்றது. சர்வதேச நீதிமன்றம் இந்த சிக்கலை அணு அணுவாக ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு 1962 இந்த கோவில் கம்போடியாவுக்கு சொந்தமானது என்று அறிவித்தது. ஆனால் அதை தாய்லாந்து ஏற்க மறுத்தது. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தாய்லாந்தினுடைய சுர் மாகாணத்துல தா முயின் தம், தா முயின் டோட், தா விஹார் அப்படின்னு ஒரு 3 கோவில்கள், சிவன் கோவில்கள் 3 கோவில்கள் இருக்கு. கம்போடியா சொல்லுது இந்த கோவில்களும் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறது. தாய்லாந்து கம்போடியாவின் எல்லையில் இருக்கிற அந்த பிரியா விஹார் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு தாய்லாந்து சொல்லுது. இப்ப சமீபமா கடந்த ஜூலை மாதம் 24 2 நாடுகளும் இருவேறு குற்றச்சாட்டுகளை வைக்குது. தாய்லாந்து என்ன சொல்லுதுன்னா, காலையில 7:30 மணிக்கு கம்போடியாவினுடைய ட்ரோன்ஸ் எங்களுடைய நிலப்பரப்பில் எங்கள் ராணுவ முகாம்களை எல்லாம் பார்வையிட்டது. அதை தொடர்ந்து கம்போடிய ராணுவ வீரர்கள் ராக்கெட் லாஞ்சர்கள் குண்டுகளோடு எங்களை நோக்கி வந்தார்கள். ஆகவே நாங்கள் எதிர் தாக்குதல் செய்தோம் அப்படின்னு சொல்லி தாய்லாந்து சொல்லுது. ஆனால் இதற்கு நேர் எதிர்மாறா கம்போடியா என்ன சொல்லுதுன்னா, தாய்லாந்தினுடைய ட்ரோன்கள் எங்கள் 6:30 மணிக்கெல்லாம் எங்கள் பகுதியில் பயணித்தது.
தாய்லாந்து தான் முதலில் தாக்குதலை தொடுத்தது அப்படின்னு சொல்லி கம்போடியா தாய்லாந்தின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. எப்படியோ 12 இடங்களில் மிக கடுமையான இராணுவ தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விடயத்தை நம்ம கவனிக்கணும். அது என்னன்னா, கம்போடியா கிட்ட போர் விமானங்கள் கிடையாது. ஆனால் தாய்லாந்திடம் F-16 F-16 ரக நவீன போர் விமானங்கள் தாய்லாந்து கிட்ட இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தாய்லாந்து அமெரிக்க ஆதரவு நாடு. சரி, அப்ப கம்போடியா சீன ஆதரவு நாடு. ஒரு காலத்தில் கம்போடியாவை ஆட்சியை செய்து கொண்டிருந்த ஹெமர்ரோக் தலைவர் பால்பட் கிட்டத்தட்ட நான் இந்த நாட்டை சுழியத்தில் இருந்து ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி 3 மில்லியன் மக்களை கொன்று குவித்த நாடு கம்போடிய நாடு. வறுமையில் இருக்கக்கூடிய நாடு. 30 லட்சம் மக்களை கொன்று குவித்த பால்பட் ஆட்சி செய்த இடம் கம்போடியா வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. பால்பட் ஒரு பொதுவுடைமை சிந்தனையாளன். குறிப்பாக மாவோவினுடைய சிந்தனைகளை ஏற்று கம்யூனிசத்தை நிலைநிறுத்துகிறேன் என்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால்தான் பால்பட். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சைனாவும் ரஷ்யாவும் கம்போடியாவின் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது. அவர்களுக்கு இராணுவ தடாவளங்கள், பீரங்கிகள், ஏவுகணைகள் இதையெல்லாம் கொடுத்து இவங்க வச்சிருக்காங்க. யாரு? சைனாவும் ரஷ்யாவும் வச்சிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா, அதிநவீன ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து தாய்லாந்தை பில்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கோவில், அது ஒரு கோவில், எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அந்த கோவிலை சொந்தம் கொண்டாடுவதில் கம்போடியா இப்ப என்ன செய்யுதுன்னா, அது எங்களுடைய பாரம்பரிய கலாச்சார தலம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுறான்னு சொல்லி ஐநாவினுடைய யுனெஸ்கோ கிட்ட அப்ளை பண்ணுது. அதை தாய்லாந்து ஏற்க மறுக்குது. இல்ல, அதுல சிக்கல் இருக்கு, ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலாக அதுல சிக்கல் இருக்கு, ஆகவே அவர்களுக்கு நீங்கள் சர்டிபிகேட் கொடுக்க கூடாது, எங்களுக்கும் அதில் பங்கு இருக்கு அப்படின்னு தாய்லாந்து சொல்லுது. இந்த சூழ்நிலையில இந்த யுத்தம் என்பது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்குமான யுத்தம் என்பதை தாண்டி இது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான நேரடி மோதலாக உருமாறுகிற சூழல் இருக்கு அப்படிங்கிறத கணிச்ச மலேசியா இதுல நேரடியா தலையிடுது. இந்த ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் உடனடியாக நியூயார்க்ல கூடி இத 2 நாடுகளையும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இங்க பாருங்க, இது இன்னைக்கு உலகம் பூரா இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தொடர்ந்து அடித்து பாலஸ்தீனியர்களை இன்றைக்கு உணவில்லாமல் இன்றைக்கு இறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஈரான் இஸ்ரேலை அடித்து நொறுக்கி இஸ்ரேலை கதற விட்டு இஸ்ரேல் கைகட்டி ஓடி ஒளிகிற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதே போல பல நாடுகள் இன்றைக்கு யுத்தத்தால் நடுநடுங்கி போயிருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட நாடுகள் விழிப்புற்று புர்கினா போசோவினுடைய இப்ராஹிம் டாரே ஆப்பிரிக்க நாடுகளை எல்லாம் இனி ஒருபோதும் காலணிகளாக நாம் இருக்கக்கூடாது, சுதந்திரம் பெற்ற நாடுகளாக நாம் இருக்க வேண்டும், நமது பொருளாதாரத்தை நமது வளத்தை நாம் தான் நிர்ணயிக்க வேண்டும் என்கிற புதிய கொள்கையை ஆப்பிரிக்க நாடுகளிலே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் டாரேயினுடைய அந்த கோட்பாட்டுக்கு பின்னால் ஆப்பிரிக்க நாடுகள் ஒருங்கிணைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு புதிய சிக்கலாக ஒரு கோவிலை மையப்படுத்தி அந்த கோவிலை விட்டுத்தர முடியாது, அது ஒரு சிவன் கோவில், அந்த சிவன் கோவிலை விட்டுத்தர முடியாதுன்னு 2 நாடு சண்டை போட்டு இந்த பக்கம் தாய்லாந்து பக்கம் ஒரு 20 பேர் இறந்திருக்காங்க. ஒரு 6 பேர் ராணுவ வீரர்கள், 14 பேர் பொதுமக்கள். அந்த பக்கம் ஒரு 13 பேர் இறந்திருக்காங்க. 5 ராணுவ வீரர்கள், 8 பொதுமக்கள் இறந்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேரு குடிபெயர்ந்து அந்த யுத்தம் நடந்துவிடும், குண்டு போட்டுருவாங்க, தாய்லாந்து குண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லி பயந்து கம்போடிய மக்களும், கம்போடியன் குண்டு போட்டுருவான்னு சொல்லி தாய்லாந்து மக்களும் எல்லைப்புறத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேரு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேரு மருத்துவமனைகள் காயமடைந்து அப்பாவி மக்கள் மருத்துவமனையில கிடக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இது இன்னைக்கு வர்த்தக ரீதியாக
சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய மறைமுக போர் என்பது நேரடியான ஆயுத போராக மாறிவிடுமோ என்கிற அச்சம் உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவினுடைய அதிநவீன ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு தாய்லாந்து கம்போடியாவை மிரட்டுது. எப்படி இலங்கையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ அதே போல கம்போடியாவின் தன் கட்டுப்பாட்டில் சீனா வச்சிருக்கு. கம்போடியாவை தாய்லாந்து அடிப்பது என்பது சீனாவை அடிப்பது போன்றது. கம்போடியாவை தாய்லாந்து அமெரிக்க கனரக ஆயுதங்களை கொண்டு தாக்குவது என்பது ரஷ்யாவை தாக்குவது போன்றது. ஆக ரஷ்யா, சைனா போன்ற பொதுவுடைமை நாடுகளுக்கும் அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாட்டுக்குமான நேரடி மோதலாக வந்துவிடுமோ என்று ட்ரம்ப் பயந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போரை நான் தான் தடுத்து நிறுத்தினேன், அதே போல கம்போடியா தாய்லாந்து யுத்தத்தை நான் தடுத்து நிறுத்துகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. இந்த இரண்டு நாடுகளுக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் நான் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது நான் பொருளாதார தடை விதிப்பேன், உங்களுக்கு நான் உங்களோடு இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் துண்டித்து விடுவேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மிரட்டல் ட்ரம்ப் கொடுத்திருக்கிறார். இதுல கம்போடியா என்ன செஞ்சிருச்சு, ஆல்ரெடி என்ன செஞ்சிருச்சுன்னா தாய்லாந்துக்கு வருகிற காய்கறிகளை எல்லாம் நிறுத்தி விட்டது, தாய்லாந்துக்கு வருகிற பழ வகைகளை எல்லாம் நிறுத்தி விட்டது. கம்போடியாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட மின்சாரம் தான் பெரும்பகுதியாக தாய்லாந்தில் பயன்படுத்தப்பட்டது. அங்கிருந்து வாங்கிதான் தாய்லாந்து பயன்படுத்தியது. அந்த மின்சாரத்தை கம்போடியா துண்டித்து விட்டது. கிட்டத்தட்ட தன்னால் முடிந்த அளவுக்கான எல்லா நெருக்கடிகளையும் தாய்லாந்துக்கு கம்போடியா கொடுத்து விட்டது. இந்த சூழ்நிலையில் தமிழர்களாகிய நாம் ஒரு விடயத்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஒரு கோவிலுக்காக இரண்டு நாடுகள் நாங்க விட்டு தர முடியாதுன்னு இன்னைக்கு சண்டை போடுறான். செத்தாலும் பரவாயில்ல, அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி தன் நிலப்பரப்பில் இருக்கிற ஒரு கோவிலை, எல்லையில் இருக்கிற ஒரு கோவிலை விட்டு தர முடியாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களே நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த கேரளா தமிழ்நாடு எல்லையில ஒரு கோவில் இருக்கு. உன்னுடைய பாரம்பரியம், உன் பாட்டி கண்ணகியினுடைய கோவில் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லையில அந்த கோவில் இருக்கு. கேரளாவிலிருந்து 14 கிலோமீட்டர்ல அந்த கோவில் இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து 6 கிலோமீட்டர்ல அந்த கோவில் இருக்கு. கேரளாவிலிருந்து 14 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு வாகனம் வரலாங்கிற அளவுக்கு அதை பாதை போட்டு அந்த கோவிலை கேரள அரசு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா தமிழக அரசு இன்றைக்கு வரைக்கும் இந்த 6 கிலோமீட்டருக்கு ஒரு பாதை அமைத்து கொடுக்கவில்லை. இங்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியா இருக்கட்டும், எத்தனையோ முறை தமிழர்கள் கதறி கதறி அழுதும் இன்னைக்கு வரைக்கும் அந்த 6 கிலோமீட்டர் ரோட்டை போட்டு கொடுக்கல. இப்ப புதுசா கேரள அரசு என்ன பண்ணிருக்கான், டிஜிட்டல் அளவை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறான். டிஜிட்டல் அளவை யார கேட்டு அளக்குறான்? பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை கேட்டானா? இல்ல இந்திய அரசிடம் ஒப்புதல் வாங்கினானா? இல்ல, அவன் இஷ்டத்துக்கு டிஜிட்டல் அளவை செய்யணும்னு செஞ்சு தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பை, வனப்பகுதிகளை எல்லாம் கேரளா எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படி எடுத்துக்கிட்டு வருவதன் மூலமாக எல்லையில் இருக்கிற கண்ணகி கோவிலை அவன் அபகரிக்க நினைக்கிறான். சூடு சோதனை இல்லாத தமிழர்களாகிய நாம் அதை விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தின கவலை இல்லாம, எங்கேயோ ஒரு ஆளு செங்கோட்டையில உட்கார்ந்துட்டு பென்னி குயிக் பாலசிங்கம் போன்றவர் தொண்டை தண்ணி போக கத்துறான். தமிழனுடைய உரிமை பறிபோகுது, தமிழனுடைய வரலாறு பறிபோகுது, தமிழனுடைய கலாச்சாரம் பண்பாட்டை சுமந்து நிற்கக்கூடிய கண்ணகி கோவிலை கேரள அரசு அபகரிக்க பார்க்குது, இதை நம்ம விடக்கூடாது என்று எங்கிருந்தோ ஒரு மனிதன் கத்திக்கொண்டே இருக்கிறான். தொடர்ந்து தமிழ் இந்து போன்ற பத்திரிகைகள் கட்டுரை எழுதுறான். ஆனா இந்த செவிட்டு குருட்டு தமிழக அரசு அதையெல்லாம் கண்டுக்காம, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இன்றைக்கு அவர்கள் செய்கிற அந்த டிஜிட்டல் அளவையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. கரந்தை தமிழ் சங்கத்தினுடைய பேராசிரியர் புலவர் கோவிந்தராசனார் அவர்கள் 17 ஆண்டுகள் நடையா நடந்து 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 போய் சிலப்பதிகாரத்தை படித்து 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 அது காட்டுகிற தரவுகளை பிடித்து 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 போய் தன் வாழ்க்கையில் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் இழந்து நடந்து போய் மதுரையில் இருந்து வைகை நதிக்கரை வரையே நடந்து போய் அந்த பளிங்கர்கள் வாழ்ந்த அந்த மலையெல்லாம் போய் தேடி தோண்டி கண்டுபிடிச்ச ஒரு கோவில் கண்ணகி கோவில். இந்த கண்ணகி கோயில கேரளாக்காரன் கண்டுபிடிக்கல எங்க இருக்குன்னு. இந்த கண்ணகி கோயில இங்க ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் கண்டுபிடிக்கல.
ஒரு தமிழன் சிலப்பதிகாரத்தை வாசித்து சிலப்பதிகாரத்தின் தரவுகள் வெளியே காலால் நடந்து நடந்து போய் 17 வருஷம் நடந்து போய் மதுரைக்கு போய் மதுரையிலிருந்து கண்ணகி நடந்து சென்ற வழி என்று சிலப்பதிகாரம் எதை சொல்லுதோ அதை பிடிச்சு நடந்து போய் அந்த செடிகளுக்குள் புதர்களுக்குள் மறைந்து கிடந்த அந்த கண்ணகி கோவிலை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்தான். அங்க கண்டெடுக்கப்பட்ட அந்த கண்ணகி சிலை என்பது இமயமலையிலிருந்து கனக விசையின் தலையில கல்ல தூக்கிட்டு வந்து அந்த கல்லில் செதுக்கப்பட்ட சிலை என்று வரலாறு சொல்லுது, சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. அந்த சிலையை கொண்டாந்து கலைஞர் கருணாநிதி கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு வரைக்கும் தான் மறைகிற வரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த சிலை எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லை. இப்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கோவிலை எண்ட பூமி என்று சொல்லி கேரள அரசு இந்த டிஜிட்டல் அளவையின் மூலமாக அபகரிக்க பார்க்கிறார். கண்ணிருந்தும் குருடாக காதிருந்தும் செவிடாக இருக்கிற தமிழக அரசே, இது தமிழர்களுடைய உரிமை. நீங்கள் மாற்று தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக தமிழர்களுடைய உரிமையை நீங்க இழந்துவிடக் கூடாது. ஆகவே தமிழக அரசே, நாங்கள் கதறி கதறி சொல்லுகிறோம், இது எங்களுடைய உரிமை, இது எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு. ஒரு தமிழ் நிலத்தில் வாழ்ந்த ஒரு பெண், அவள் நினைவாக எழுப்பப்பட்டிருக்கிற அந்த கோவிலை தமிழர்கள் விட்டு கொடுக்க கூடாது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்க மாற்று தேசிய இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், தெலுங்கு மொழியை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் தமிழர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையை பெற்று இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள். ஆகவே தமிழர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள். கேரள அரசை கூப்பிட்டு கண்டித்து இந்த டிஜிட்டல் அளவை முறையை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள். ஒரு கோவில் தாங்க கம்போடியாவில் எல்லையில, தாய்லாந்துக்கும் கம்போடியா எல்லையில ஒரு கோவில், அந்த கோவிலை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறான். அது என் பாரம்பரியத்தின் அடையாளம் அப்படிங்கிறான் தாய்லாந்து. அவன் சொல்றான் இல்ல, இது நாங்க கட்டின கோவில், சிவன் கோவில், எங்க கோவில் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ ஒரு கோவில் என்பது ஒரு இனத்தினுடைய பாரம்பரியம், ஒரு இனத்தினுடைய அடையாளம், அதை விட்டு கொடுக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சொருங்கிறதுக்கு முதுவை கொடுத்துட்டு புண்ணாக்கிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஈழ தமிழர்கள் அது குறித்த எந்த சிந்தனையும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாம காசு வாங்கிக்கிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி நீங்க ஓட்டு போடுறதுனால தமிழர்களுடைய அடையாளங்களை எல்லாம் மற்ற தேசியத்தை சேர்ந்தவர்கள், இந்த பக்கம் கர்நாடகாக்காரன், இந்த பக்கம் ஆந்திராக்காரன், இந்த பக்கம் கேரளாக்காரன், நம்முடைய நிலப்பரப்பை அவன் சுரண்டிட்டு போறான். நம்முடைய கண்ணகி கோவிலை கூட மீட்க முடியாவிட்டால் தமிழ்நாட்டில் இருக்க தமிழெல்லாம் தூக்கு வச்சுக்கிட்டு தொங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. என அன்பான உறவுகளை, இந்த தாய்லாந்து கம்போடியா பிரச்சனையும் கேரளாவுக்கும் தமிழகத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒன்றுதான். இதுல கேரளா தமிழருடைய நிலப்பரப்பை அபகரித்து தமிழர்களுடைய கோவிலை அபகரித்து தாங்கள் எடுத்துட்டு போயிடணும்னு அவன் தொடர்ந்து ராத்திரி பகலா தூங்காம முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் தமிழர்கள் அதை பத்தி கண்டுக்காம இங்க சாதிய சண்டை போட்டுக்கொண்டு, இங்க மத சண்டை போட்டுக்கொண்டு, இங்க நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வம்பளத்துக்கிட்டு, தேர்தலுக்கு தேர்தல் காசு, ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு அநியாயமா தங்களுடைய அடையாளங்களை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் வாழுகிற என் தாய் தமிழ் சொந்தங்களே, நம்முடைய தாய் கண்ணகி அவளுடைய நினைவாக எழுந்திருக்கக்கூடிய அந்த கோவிலை தமிழர்களுடைய அடையாளமாக மீட்க வேண்டும். அதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். தமிழக அரசு கவனம் கொண்டு உடனடியாக அதில் தலையிட்டு இந்த டிஜிட்டல் அளவை முறையை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த டிஜிட்டல் அளவை முறை என்பது தமிழர்களுடைய நிலப்பரப்பை அபகரிப்பதற்காக கேரளா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி. இந்த முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். கேரள தமிழக எல்லையில் இருக்கக்கூடிய கண்ணகி கோவிலை தமிழர்களுடைய கோவில் என்பதை நிறுவி எல்லைக்கல் நட்டு கேரளாவை உள்ளே வரவிடாத அளவிற்கு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.